லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருமா, ஒரு நிமிஷம் இருமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நாங்க 2 பேரும் தான் உனக்கு பிரச்சனைனா ரவி கிட்ட இருந்து நாங்க விலகியே இருந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். ரவிய அன்பால ஜெயிக்கிறது மூலமா தான் நீ எல்லாரையும் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோ. வா சீதா. எங்க ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. எங்க வாங்க ப்ளீஸ். எங்க போயிட்டு வரீங்க? சரிங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு நான் கேட்கல. எதுக்கு என்ன உட்கார சொன்ன? பேசலாம் தாங்க. என்ன விஷயம்? ஏன் ஏதாவது விஷயம் இருந்தா தான் பேசணுமா? சும்மா பேசக்கூடாதா? சாரிங்க. ஏய், இப்போ என்ன சொன்ன? சாரின்னு சொன்னேன். ஏய் வா. என்ன? என்ன? எதுக்கு சாரி? நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. ஒவ்வொன்னா சொல்றதுக்கு பதிலா மொத்தமா சாரி கேட்டேன். என்ன இருந்தாலும் அவ படிச்சவ இல்லையாங்க, அதான் சுத்தி வளைக்காம எப்படி பேசிட்டா பாத்தீங்களா? எப்பவும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு வித்தியாசமா பேசுற? நான் கேட்கணும்னு நினைச்சத என் தம்பி கேட்டான். கேளு கேளு. என்னங்க பண்றது, எப்பவுமே பிடிவாதமா நடந்துக்கிறவ ஒரு நாள் நல்ல விதமா நடந்துக்கிறத பார்த்தா வித்தியாசமா தான் தெரியும். உண்மையாலுமே நீ என்ன சொல்றன்னு புரியல உமா. 3 வருஷமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமா தானே இருந்தோம். பாத்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறாங்களாமா. அவன் மட்டும்தான் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தான், இவ சந்தோஷமா தான் இருந்தா. சரிதான். நடுவுல நமக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு. அதெல்லாம் இப்ப நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வராம இருந்தாலே போதும் உமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். கரெக்டா சொன்ன ரேவதி. ஏய் ராஜா, ஆனா உனக்கு கவனிச்சியா, அவ பேசுற டயலாக் எல்லாம் ஓகே தான், ஆனா அவ பாடி லாங்குவேஜை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்ன திடீர்னு எப்படி? ஒருத்தர் தப்பு பண்ணாதான் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்பாங்க. நான் நம்ம தப்ப திருத்திக்கலான்னு சொன்னாலும் அதே மாதிரி கேக்குறீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த மாற்றம் இல்லாம நான் வெளியே போயிட்டு வந்த கேப்ல மாறி இருக்கியே, அதான் கேட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் எனக்கு புத்தி வரக்கூடாதா? டேய், நம்ம ரவி ஒத்து பண்ண மாட்டானா சொல்லு. அவன் அனுபவிச்சதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்குவான், பாக்குறியா? அதையும் பாப்போம். சரி, பெட் 500 ரூபா. என்ன சொல்ற?
அவ்வளோலாம் இல்லை. அவனையெல்லாம் நம்ப முடியாது. வேணும்னா ஒரு 100 ரூபா வச்சுக்கலாம். சரி ஓகே. ஓகே. உமா, நீ நல்லா படிச்சவ, நல்ல வேலையில இருக்கவ, யாரையும் நம்பி இல்லாம சொந்த காலில் நிக்கிறவ. நீ என்கிட்ட சாரி சொல்லணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்பவும் போல கெத்தாவே இரு. உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் அன்பையும் மரியாதையும் தான். ஐயோ, இவன் பேசுறது பார்த்தா இருக்கிற 100 ரூபாயும் போயிடுமோ? நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? என் மேல இருந்த வெறுப்புக்கு நீங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே விட்டு கொடுத்து இறங்கி வரும்போது நான் ஒதுக்கி விட்டுட்டு போக முடியுமா? மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இனி நான் என்ன திருத்திக்கிறேங்க. என்னம்மா? பிரெக்னெண்டா இருக்க உன்கிட்டயும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. என்னையும் மன்னிச்சிடு. சச்சா, நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இனி நமக்குள்ள எந்த சண்டையும் வராத மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். ஹலோ, ஏய். சொன்னல 100 ரூபாய் எடு. ம். இடு, கையெடு. நானே எடுத்துக்கிறேன். 100 ரூபாய் போச்சா? பாரு பாரு. போடா பைத்தியம். மேகலா, ஏற்கனவே இந்த மலர் ஃபேமிலி கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. இப்ப இதுங்களும் திருந்திட்டா அப்புறம் நாம என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்க தான் போறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே. மா, கொடை சாஞ்சிருச்சுன்னு கவலைப்பட்டியே, அதுக்கு வருத்தமும் படாத. அங்க பாரு யார் வரான்னு பாரு. வந்துட்டான்டா. செத்தாண்டா எதிரி. மா, அப்பா வந்துட்டாரு. வாங்கப்பா. வாங்க மாமா. என்னம்மா, எப்படி இருக்க? வாங்கப்பா. நல்லா இருக்கேன், உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க மாமா? வாங்க உட்காருங்க மாமா. பா, வந்து உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இருங்கப்பா, நான் போய் கொண்டு வரேன். நீருமா, மாமாவுக்கு நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள இருங்க. என்ன வந்ததும் வராததுமா உங்க கிண்டல் ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை மாமா, எப்பவும் அதே மாதிரி இருப்பாங்களா? ஆமா, என்ன இந்த திடீர் மரியாதை எல்லாம்? நானும் உமாவும் சமாதானமா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் மாமா. என்ன உமா இதெல்லாம்? ஆமாப்பா, உங்க மாப்பிள்ள சமாதானமா போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதான் நானே இன்னைக்கு அவரை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு, என்னங்க நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன பெருந்தன்மையா உடனே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை வேற யாருக்காவது வருமா? அதானே பார்த்தேன். இவ்வளவு திருந்துறதாவது. கையில 4 காசு கிடையாதுனாலும் உங்க அகம்பாவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எல்லா தப்பையும் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல? நீங்களும் போனா போதுன்னு என்ன மன்னிச்சிருவீங்க, அப்படிதானே? கொடுத்துரு. பாருடா. என்னோட பெட்டு பணம் கொடு. லூசு பயலே. என் பொண்ணை பத்தி என்னையா நினைச்ச? நீ பண்ணது எல்லாத்தையும் என் பொண்ணு மறந்துடுவான்னு நினைச்சியா? அவ ஏன் ரத்தம் பார்த்தல்ல.
ஒரு நாள் காஃபியை கொண்டு வந்து மூஞ்சியிலேயே வீச வேண்டியது, அடுத்த நாளே அந்தர் பல்ட்டி அடிச்சு மாமா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். யோ, தெரியாம தான் நான் கேட்குறேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னங்க இப்படி நடக்குது? என்ன சீதா, அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏமாந்து போயிட்டியா? ஆரம்பத்திலே தெரியலையா உனக்கு அவ நடிக்கிறான்னு? என்னம்மா நீ சாரி கேட்டதோ பொண்டாட்டி நம்ம காலில் விழுந்துட்டான்னு நினைச்சானோ? யோ மாப்பிள்ள, எங்களை என்ன உன்ன மாதிரி டெய்லி பல்ட்டி அடிக்கிற சல்லி பயலுக்கு குடும்பம்னு நினைச்சியா? நீ அப்படி என்ன சாதிச்சு கிழிச்சிட்டேன்னு சொல்லி என் பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இத பாரியா, சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று ஆரம்பிச்ச, நானும் ஒன்றை நம்பி அதில் 15 லட்சம் ரூபாய் இறக்கியிருக்கேன். இன்னைக்கு நீ பாட்டுக்கு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு அது என்னமோ எவன் வீட்டு கடையோ எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையா அந்த 15 லட்சம் ரூபாயை எண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடையை நீ என்ன வேணா பண்ணிக்க. பணம் மட்டும் வரல, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன் பாத்துக்க. நான் கொடுத்துட்றேன். அட பாரு, பாத்தியம்மா கொடுத்துட்டு வராமல்ல, நல்லா கொடுத்து கிழிச்ச. எங்க இருந்தியா கொடுப்ப? நீ எப்படி கொடுப்ப? என் தலைய அடமான வச்சாவது உன் பணத்தை நான் கொடுத்துட்றேன் ஐயா. உன் தலைய வச்சுக்கிட்டு எவனாவது 5 காசு கொடுப்பானாயா? அந்த 15 லட்சத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இன்னும் 10 நாள்ல அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னம்மா மாப்பிளைக்கு வந்த ரோஷத்தை பாத்தியா? பா, அதான் பிசினஸ் மேக்னட் சொல்லிட்டார்ல, சொன்னபடி கொடுத்துருவாரு. அப்படி தரலனா நீங்க லீகலா என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அப்பயாச்சும் இவங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு பாப்போம். பத்து நாள் இல்ல 15 நாள் ஆனாலும் 15 லட்சத்தை இல்ல 15 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. இவன் என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏண்டா இவன் திருந்தவே மாட்டானா? எப்ப பாரு இந்த வீட்லயே வந்து உட்கார்ந்திருக்கான், வீடு வாசலே இல்ல. அத நீ சொல்றியா? பாரு. என்ன என்ன முறைக்கிறீங்க? நீங்க போன சொன்னா போகணும், வான்னு சொன்னா வரணும். நீங்க சொன்ன உடனே உங்க புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டு மடியில தூக்கி வச்சுக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன நீங்க வச்ச ஆளா? உங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் போட்டார்ல, இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா. எங்க அப்பா கிட்ட ஏண்டா மோதனோன்னு நீங்களும் உங்க புள்ளையும் கண்ணீர் விட்டு கதறி அழணும். அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. இன்னும் 10 நாள்ல பணம் வரலனா உங்க புள்ள உள்ள போக வேண்டியதுதான். நீங்க வாரம் உங்க புள்ளைக்கு பொங்கலோ புளியோதரையோ கட்டி கொண்டு போய் ஜெயில போய் பாருங்க. ஏய், என்ன கொஞ்சம் விட்டா பேசிட்டே இருக்க நீ? என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன விடு சீதா. வேண்டாம். அடிக்க போறீங்களா? என்ன? எங்க என் மேல கை வைங்க பாப்போம். அடிங்க பாப்போம். அதான் தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்துருச்சுல, நல்லா திட்டுங்க. அட திட்டுங்க. நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவோமா? என்ன சாபம் கொடுக்குறீங்களா? சேச்சே, நீ விதைக்கிற விதைய நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அது நீ எப்படி அறுவடை பண்ண போறங்கிறதையும்
பார்க்க தான் போறேன். டேய் என்னடா ரஃபி ஃபேமிலில ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துட்டே இருக்கு. தெரியலையே. நல்லதா இருக்கு. மா பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். இரு, என்ன கதை உன்னோடது? நீ பாட்டுக்கு போறதோ நீ பாட்டுக்கு வருத்தமா இருக்கிற. மா என்னம்மா வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க தேவையில்லையா? என்னத்தான் பார்க்கணும் இப்போ? டேய் நைனா, நீ இங்க உட்கார்ந்துன்னு இருக்க, உன் பொண்டாட்டியவ ஆத்தா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி முடிக்க வேணாவா? அது என்ன பண்ண சொல்ற? டேய், நாங்க இங்க இருந்துக்கிறோம்டா, நீ போய் மலர் கூட இற. என்னம்மா பேசுனுகிற நீ? எல்லாரும் பேசத்தானே முடிவெத்தோம். அதுக்கு நம்ம ஒன்னா அதிக வரட்டும். நான் என்னதுக்கு அவங்க வீட்டுல போயிருக்கணும்? நம்மனா குடியில அது வீடு இல்லாம இருக்கிறோம். அது இல்லடா. டேய், ஏதோ அவ அப்பா அம்மா வீட்டு நிலைமை சரியில்லை, அதை பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு. யாரு மலர் அவங்க அப்பாவை பாத்துக்கிறா? அவர்லாம் இப்ப வேற லெவல்ல இருக்கிறாருப்பா. அது கிளம்பி வரத விட்டுட்டு வானான்னு அங்க குந்தி நிக்குது. டேய், வாழ்க்கைனா விட்டு கொடுத்தா போகணும் நைனா. அதுக்குன்னு வாழ்க்கை பூரா விட்டுனே இருப்பாங்கடா. நான் நல்லா இருக்கிறேன். அண்ணா எப்படி இருக்கிற? எம்மா நாளாச்சு நீ வீட்டு பக்கம் வந்து. நான் கூட நீ உள்ள போய்கிறியோன்னு யோசிச்சேன். அட என்னம்மா நீ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ வேற. என்ன மாப்பிள வெளியே கிளம்பிட்ட போல? ஆமா மாமா, அப்படியே ஏரியால போய் பசங்களா பாத்துட்டு வரலான்னு. லட்டு கனக ஒரு பொண்ணாயிட்டா வந்து ஏரியாவையா கலக்கின்னு இருந்த. இப்ப அது கோவிச்சுக்கின்னு போய் அது அப்பா வீட்டுல குந்திங்கன்னு வரமாட்டேன்னு உங்க கையில ராங் காட்டிட்டு இருக்குதாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பிரச்சனை தான், சரியா போடும். என்னடா சின்ன பிரச்சனை? உங்க 3 பேரையும் அவங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடியே வச்சு குப்பத்தாளுங்கன்னு சொல்லிருக்கு. அது உனக்கு சின்ன பிரச்சனையா? என்ன லோகு டொக்காயிட்டியா என்ன? அட அது உடுப்பா, சின்ன பசங்க ஏதோ. மாமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டிவி நியூஸ்ல சொன்னாங்க, நீ வேற. அண்ணா அது ஏதோ கோவத்துல பேசிச்சுனே, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, மனசு வெள்ளந்தி. பாரு, அது மனசு கற்போ வெள்ளையோ என்னம்மா வேணா இருந்துட்டு கூட்டம். அத பத்தி நம்ம ஏரியால என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கும் உனக்கும் சண்டை, உன்னாண்ட கோவிச்சுட்டு அது அம்மா வீட்டுல போய் குந்திக்கின்னு இருக்குன்னு சொல்றாங்க. சரிதான். பாரு, பிரச்சனை அதுவா தீருன்னு பார்த்தா தீராது, நாம தான் தீக்கணும். வாங்க எல்லாருமே போய் கலந்து பேசி அந்த பொண்ணை இட்டாந்தரலாம். வாங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, நிறைய பேசிட்டேன் மாமா. மாமா அதுவா வரணும் மாமா, நம்ம எதுக்கு போய் கூட்டு வரணும்? என்னடா ஆம்பளை கெத்த காட்டுறியா? ஏன் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க யாரும் வர தேவையில்லை, நான் போய் அந்த புள்ளையாண்ட பேசி இட்டாரேன். நீ போய் பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வரதுக்கு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லன்னு. பாரு, பிரச்சனை நாய் போச்சு. அப்பால என்ன பெருசு சின்னதுன்னு பனியன் சைஸ் மாதிரி சொல்லிங்கன்னு இருக்க. இந்நேரத்துக்கெல்லாம் பாண்டிய மாவுல கட்டி இருந்தானா உன் இடுப்புல ஒண்ணு லோக தோல்ல ஒண்ணுன்னு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கும். காலா காலத்துல நீங்களும் அதெல்லாம் அனுபவிக்க தேவையில்லையா? நான் போய் அந்த புள்ள தலை மேல 2 தட்டு தட்டி இட்டாந்தர்றேன். எப்ப ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. என்ன லோகு பேசுற? ஏதோ பெரிய இடத்து பொண்ணுன்னு நீங்க 3 பேரும் காணாததை கண்ட மாதிரி அதை நடு வீட்டுல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணீங்க. அது என்ன பண்ணுச்சு? உங்க தலை மேல ஏறி மிதிச்சு போயினே இருந்ததுல. நான் போறேன், போய் அத்த 4 வார்த்தை கண்டிச்சு புத்திமதி சொல்லி இட்டாந்தர்றேன். மாமா அது ஒரு அராத்து மாமா, ரொம்ப பேசும் அடாவடி கேசு மாமா. என்ன தேவா,
டேய் பாண்டி, நான் பார்க்காத அடவடி கேஸா? ஆமா, தெரியாம தான் கேக்குற. இதுக்கு போய் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே, அது சின்ன புள்ளண்ணே. அது எதனா தெரியாம வார்த்தை விட்டுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாயிடும்ல, அதான். பேசட்டும் சின்ன தாயி, நல்லா பேசட்டும். நாம நினைக்கிறத நாம பேச போறோம், அது நினைக்கிறதா அது பேச போகுது. ரெண்டு பக்கமும் பேசினா தானே பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்ல அது இல்லப்பா. இந்த பாரு லோக, வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டு பாக்குறேன். வரலன்னா பஞ்சாயத்து கூட்டுருவோம். பஞ்சாயத்தா? அப்படி ஏதாவது பண்ணா தானே கொஞ்சமாச்சும் அள்ளு விட்டு வரும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? வாணாண்ணே, விட்டுருண்ணே. நீ எதனா பேச போய் பிரச்சனை பெருசாயிட போதுண்ணே. ஆவட்டுன்றேன். பலூன ஊத ஊத பெருசாயி தானே வெடிக்கும். அது மாதிரிதான் பிரச்சனை பேச பேசதான் பெருசாயி வெடிச்சு ஒரு முடிவுக்கு வரும். நீ ஒன்னும் மர்சல் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன டேய் பாண்டி? மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. ஆல்ரெடி நம்மள கெலிஜி குப்பன்னு சொல்லுங்குது, நீ வேற பிரச்சனை பண்ணுற. விடு மாமா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, உன் பொண்டாட்டி வீட்டு லொகேஷன் அனுப்பி வை. நான் போய் இன்னான்னு விசாரிச்சுட்டு வரேன். சத்தானே, அவன் அனுப்புவான். நீ அங்க அப்பாலிக்கா போய்க்கண்ண. எம்மா நாள் கழிச்சு வந்துக்கிற. உள்ள வா, காபி தண்ணி குடிச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சின்ன தாயி, நான் முதல்ல போய் பிரச்சனையை முடிச்சிட்டு வரேன். காபி தண்ணி என்ன வந்து விருந்தே சாப்பிடுற. பட்டா வரேன். மாமா மாமா. ஐயோ, இது என்ன 7:30 கூட்ட போதோ தெரியலையே.